ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய நாள் மெய்ப்பனின் சத்தம், சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா. தாவீது எழுதுகிற இந்த வார்த்தையில, எனக்கு உண்டான நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமா, நெருக்கங்கள் வரும்போது சில பேர் சோர்ந்துருவாங்க, தேவனை விட்டு தூரப்படுவாங்க, விசுவாச வாழ்க்கை விட்டுருவாங்க, நம்பிக்கையெல்லாம் போயிடும். ஆனால் தாவீது சொல்றாரு, என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ப்ளீஸ் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், உங்கள் நெருக்கமான காலங்களில் சோர்ந்து போயிடாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க, விசுவாசத்தை விட்டுறாதீங்க, உங்கள் நம்பிக்கையை விடாதீங்க, கடைசி வரலையும் விட்டுறாதீங்க. நீங்கள் உங்கள் நம்பிக்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கும்போது தான் கர்த்தருடைய செயல் நடக்க ஆரம்பிக்கும். உங்கள் ஜெபத்தில் உறுதியாக இருக்கும்போது கர்த்தருடைய செயல் நடக்க ஆரம்பிக்கும். ஆகவே உங்கள் நெருக்கத்தில் கர்த்தரை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். அதுதான் தாவீது சொல்கிறேன், என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். தாவீது நெருக்கமான காலங்கள், நிறைய விஷயத்தில் நெருக்கங்களை சந்தித்திருக்கிறார், பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறார். யுத்த காலத்தில், அதாவது கோலியத் இடத்துல போய் யுத்தம் பண்ணும்போது நெருக்கம் தான். சின்ன பையன், உள்ளுக்குள்ள ஒரு நெருக்கம், பயம் இருக்கத்தானே செய்யும். ஆனால் சேனைகளின் கர்த்தரை முன்னாடி வச்சுட்டு போகிறாரு. இல்லை, அவருடைய வாழ்வில் வந்த குடும்ப வாழ்க்கை நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. மாமனார்கிட்ட நிம்மதி இல்லை, மனைவி கிட்ட மரியாதை இல்லை, இப்படிப்பட்ட நிறைய பிரச்சனைகளை தாவீது சந்தித்து இருக்கிறார். தன்னோடு கூட வந்த தன்னுடைய சகாக்கள் சொல்றாங்க, எல்லாரும் சொல்றாங்க, இவனை கல்லெறிந்து கொள்ளணும். வசனம் சொல்லுகிறது, தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தாவீது தன்னை பலப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. உங்கள் நெருக்கங்களில் கர்த்தருக்குள்ளே உங்களை பலப்படுத்தி கொள்ளுங்க, கர்த்தருக்குள்ள உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்க. அதைத்தான் தாவீது செய்தார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தமது ஆலயத்தில் என் தேவனை நோக்கி நான் அபயம் விட்டேன். அபயக்குரல், அலர்ன, ஒத்தாசை பெரும்படிக்கு அபயம் விட்டேன். தேவனை நோக்கி நான் கதறினேன் அப்படிங்கிறாரு. இப்படி நான் கதறும் போது, நான் அபயம் விடும்போது கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார். எங்க கேட்டார்னா, தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. எனக்கு அன்பானவர்களே, தேவன் ஆலயத்தில் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவராகிய தேவன் பிதா இயேசு கிறிஸ்து திருச்சபையில் தேவனை ஆராதிக்கும் ஸ்தலத்தில் அவர் இருக்கிறார். நீங்கள் அபயம் விடும்போது கர்த்தர் உங்கள் சத்தத்தை ஆலயத்திலிருந்து கேட்கிறார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதிக்கு போச்சு. அவருடைய சமூகத்தில் நான் வந்து நிற்கும் போது என் கூப்பிடுதல் அவர் கேட்டார். ஆமா, கேட்டார். இந்த வார்த்தைகள் அவருடைய செவிகளில் ஏறிற்று. என்ன ஒரு நம்பிக்கை பாருங்க. என் சத்தம் அவரு கேட்டுருச்சு, அவர் காதுக்குள்ள போயிருச்சு. ஒரு நம்பிக்கை, ஒரு பரிபூர்ண நம்பிக்கை. 100க்கு 100 தாவீது தேவனை நம்பினார். ஹல்லேலூயா. அன்பு தேவனுடைய பிள்ளை, உங்கள் பிரச்சனை எதுவானாலும் சரி, கைமீறி போனதா இருந்தாலும் சரி, போராட்டமா இருந்தாலும், கலக்கமா இருந்தாலும், சத்ருவினால் வருகிற எதுவானாலும் சரி, அதையெல்லாம் ஜெயிக்கும்படி தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். அவைகள் எல்லாவற்றிலும் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களுடைய அபயம் தேவனுடைய செவிகளிலே ஏறிற்று. ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அபயத்தை ஆண்டவரே கேட்கிறவரே, எங்கள் நெருக்கத்தின் காலத்தில் நாங்கள் கூப்பிடுதல் பதில் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களுடைய சத்தம் உடைய செவிகளில் ஏறுகிறதே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரத்தை பார்க்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எங்கள் நெருக்கத்திலே நாங்களும் உங்களுடைய சத்தம் ஆண்டவரே, எங்களுடைய சத்தம் உடைய செவிகளிலே கேட்கட்டும். எங்களுக்கு பதில் தாரும், நிச்சயம் பதில் செய்வீர். இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு நிச்சயம் பதில் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அப்படியாய் ஆசீர்வதி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதா. ஆமென். God bless you. Bye bye.